காலத்துல நம்முடைய காலை பொழுது புத்தகங்களோட தான் தொடங்குச்சு. குளிக்கிற நேரம் போக, மற்ற நேரம் போக புத்தகங்களோட நாம அதிக நேரம் செலவழிச்சோம். இன்னும் சொல்ல போனா சாப்பிடும்போது கூட புத்தகங்களோட சாப்பிட்ட காலம் ஒண்ணு இருந்தது. நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்க, என்னடா சாப்பிடும்போது கூட புத்தகத்தோட சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்க. புத்தகத்தை சாப்பிடல, அவ்வளவுதாங்க. நண்பரோட பேசும்போது கூட புத்தகங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். பேருந்துல பயணிக்கும் போது, தொடர் வண்டியில பயணிக்கும் போது, நம்ம எங்க போனாலும் கையில ஒரு புத்தகம் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு இதழ்கள் வச்சிருப்போம். ஆனா படுக்கிற போது கூட நம்ம புத்தகங்களை படிச்சுட்டு அந்த புத்தகங்களோட அந்த கற்பனையிலேயே அப்படியே நம்ம உறங்கிடுவோம், தூங்கிடுவோம். இன்னைக்கு பாருங்க, நிலைமை மாறி போயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய படுக்கையில சொந்த பந்தங்களை விட கைபேசியோட தான் உறங்குறோம், கைபேசியோட தான் விழிக்கிறோம், கைபேசியோட குளிக்கிறோம், கைபேசியோட சாப்பிடுறோம், கைபேசியோட நடக்கிறோம், கைபேசியோட தான் பேசுறோம், கைபேசியோட உறங்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்துல புத்தகமா இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு கைபேசியோட அதிகமா உருவாடுற ஒரு சமூகம் மாறி. உலகத்துல எங்க புத்தகங்களை அதிகமா படிச்ச எழுதின ஒரு சமூகம்னா அது தமிழ் சமூகம். பார் புத்தகங்களை பத்தி பேச்சும், அதை பற்றி எழுச்சியும், அதை பற்றிய உரையாடல்களும், அதை பற்றிய சிந்தனையும் தான் நம்ம மனசுல இருந்தது. இன்னைக்கு நிலைமை எல்லாம் மாறி போயிருக்கு. ஆனா இதே நிலைமை தொடர்ந்தா என்ன ஆகும்? செல்போன்கள் சொல்லக்கூடிய கைபேசிகள்லாம் வெறும் தகவல்களை கொட்டக்கூடிய ஒரு ஒரு குப்பை தொட்டி. தகவல்கள் வரும், ஆனா அது அறிவு கிடையாது. ஆனா புத்தகங்கள் தான் அறிவு கொட்டி இருக்கு. புத்தகங்களை படிச்சாதான் நம்முடைய அறிவு செம்மையாகும். ஒரு பண்பட்ட சமுதாயமாக இருந்த நாம் இன்னும் மேம்பட்ட சமுதாயமா மாற முடியும். எனவே புத்தகங்களை நம்ம தேடி போற ஒரு சமுதாயமா கண்டிப்பா நினைச்சு தமிழ் சமூகம் அறத்தை சார்ந்த ஒரு பண்பை சார்ந்த ஒரு சமூகமா என்னைக்குமே இல்லைன்னு சொன்னா ஒரு பண்பற்ற சமுதாயமா மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் சமூகமே கண்டிப்பாக உங்களுக்காகவே இந்த டிசம்பர் 2025 டிசம்பர் 5 14 வரைக்கும் பெங்களூர்ல விதானசௌதா பக்கத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகத்துக்கு எதிரில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ் அப்படிங்கிற அந்த கட்டடத்துல 10 நாட்கள் தொடர்ந்து கொண்டாட்டம் தான். புத்தகங்களா குவிஞ்சிருக்கு. 1,00,000 புத்தகங்கள் இருக்கு. நீங்க அள்ளிட்டு போயிடலாம் புத்தகத்தை. அவ்வளவு வகையான புத்தகங்கள். உங்களுக்கு சமயம் வேணுமா, விளையாட்டு வேணுமா, வரலாறு வேணுமா, அல்லது கல்வெட்டுகள் பற்றி வேணுமா, எது வேணுங்க, எல்லா புத்தகங்களும் கொட்டி கிடக்குதுங்க. அறிவியல் புத்தகங்கள் இருக்குங்க. அதே போல இந்த புத்தக திருவிழால பல பேரறிஞர்கள் வராங்க. அறிவியல் அறிஞர்கள் வராங்க, வரலாற்று ஆசிரியர்கள் வராங்க, இலக்கியவாதிகள் வராங்க, கலைஞர்கள் வராங்க, நாடகங்கள் இருக்கு, தெருக்கூத்து இருக்கு, வில்லுப்பாட்டு இருக்கு, கலை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலை, இப்படி சொல்லிட்டே போலாங்க. நம்ம அத்தனை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது எல்லாமே யாருக்காக? உங்களுக்காக தான், நமக்காக தான். நம்ம தமிழ் சமூகம் ஒரு சிறப்பான ஒரு சமுதாயத்துல மீண்டும் மீண்டும் புத்தகத்தை நாடும் சமுதாயமா இருக்கும்போது இந்த சமுதாயம் வளர்ந்து மேலோங்கும் அப்படிங்கிறது நம்முடைய கடந்த கால வரலாறு. எனவே 4வது வருஷமா நம்ம தமிழ் புத்தகத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பா எல்லோரும் வரணும், உற்சாகமா வரணும், குடும்பத்தோட வரணும், குழந்தைகளோட வரணும், உங்களோட சொந்த பந்தங்களோட வாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து தமிழை கொண்டாடி மகிழ்வோம். தமிழ் புத்தகங்களை வாங்க. தமிழ் புத்தகம் இன்னொரு தகவல் தெரியுமா? தமிழ் புத்தகங்கள் மட்டும் இல்லைங்க, கன்னட புத்தகங்களும் ஆங்கில புத்தகங்களும் கிடைக்குது. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி கிடைக்கும். கண்டிப்பா வருவீங்க தானே? வர்றீங்க.